என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார். கர்த்தர் மேக தூணிலே இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவர்களோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மை. நான் அவனோடே மறைபொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நீங்கள் 1வது வசனத்தை 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசு. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு தியாகம் மிக அவசியம். இந்த தியாகத்தை செய்த சிப்போராளை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிப்போராள் தன்னுடைய முதல் தியாகி. இவங்க தியாகத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, தன்னை குறித்து திருப்தி அற்ற குடும்பத்திற்கு தியாகியாய் மாறினார். தியாகியாய், அதுதான் உண்மையான தியாகம். நீங்க தியாகம் செய்யறேன்னு சொல்லிட்டு வேற இதுல இல்லை, திருப்தி இல்லைன்னா கூட தியாகம். இந்த இடத்துல 2வது நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம். இப்போ மிரியாமும் ஆரோனும் யாருன்னு கேட்டா மோசையினுடைய சகோதரர். இவங்க இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னா, குறை சொல்றாங்கன்னு வைங்களேன். ஆண்டவர் மோசை கூட பேசுறதுக்கு நான் பெரிய ஆளா, அவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அவன் யாரை கல்யாணம் பண்ணான்னு தெரியாதா, அவன் எத்தியோப்பியா ஸ்திரியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு யாருன்னு தெரியாதா அப்படின்னு இந்த சிப்போராளை குறித்து அவர்கள் குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. யார் குற்றப்படுத்துறா அப்படின்னா, மோசையினுடைய கூட பிறந்தவங்க குற்றப்படுத்துறாங்க, சொந்தக்காரங்க குற்றப்படுத்துறாங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் கணவனாருடைய வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்கள் மனைவியினுடைய வீட்டில் இருக்கவங்களோ உங்களை பார்த்து குற்றப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். என்ன நீங்கள் நினைப்பீங்க? குற்றப்படுத்தினா உங்களால் சமாதானமாக இருக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தியாகம், குடும்பத்திற்கு ஏன் தியாகம் செய்யலை அப்படின்னா, ஆமாம் நான் எது பண்ணாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்கள் அக்காலும் தங்கச்சி என்னை குறை சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் எல்லாம் குறை சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் குறை சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்றதற்காக தன்னுடைய குடும்பத்திலே தியாகியாய் இல்லாமல் தன்னுடைய பொசிஷனை விட்டு அவங்க வெளியே போகவே இல்லைங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இவ்வளோ குறைப்பா சொல்றாங்களே, நான் ஏன் அவங்களுக்கு தியாகம் பண்ணணும்? இவ்வளோ குறை சொல்றாங்களே, நான் ஏன் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சிப்போராளுடைய தியாகத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவளை குறித்து தன் சகோதரர்கள் குறை சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவங்களை குறித்து குறை சொல்றத மோசே அவர்களிடத்துல கேட்கவே இல்லை. ஏன் என் மனைவியை குறித்து இப்படி பேசுறீங்க, அவளை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத குறித்து மோசே சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்றாரு. நீ எதுக்குடா அப்படி பேசுறீங்க, என் பிள்ளைய குறித்து எப்படி பேசுறீங்கன்னு கர்த்தர் தான் வழக்கடா ஆடுகிறாரே தவிர மோசே கேட்கவே இல்லை. ஆனால் கூட சிப்போரால் தன்னுடைய தியாகத்தை விட்டு மாறவே இல்லை. சிஸ்டர், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தியாகம் பண்ணணும். பிரதர், உங்கள் குடும்பத்துக்கு தியாகம் பண்ணணும். எப்படி இருந்தால் தியாகம் பண்ணணும்னா, உங்களை குறித்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க குறை சொன்னா கூட, உங்கள் குடும்பத்தில் குறை சொன்னா கூட, ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா நீங்கள் குறை சொல்கிற யாரையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலைகளை செய்யலாம். ஆனால் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதில் உங்கள் கணவனார் குறை கண்டுபிடிப்பார், மனைவி குறை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அப்படிதான்.
அவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்காக நான் இனி செய்ய மாட்டேன், நான் இனி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தியாகம்ன்றது குறை சொன்னா கூட நான் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வேன்றதாங்க உண்மையான தியாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானியனாகிய ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட போது, மோசே தன் மாமனாகிய மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். தான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் நேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாக்களின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே மோசேயினுடைய மாமனார், இந்த மோசேயினுடைய மாமனாரை குறித்து வேதம் சொல்லுது, மோசேயினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவி. மோசேயினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராள். இந்த சிப்போராளுடைய தியாகத்தை வேதத்தில் நம்ம வாசிப்போமே, ஆனால் உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். அவங்களுடைய தியாகம் ரொம்ப பெருசுங்க. ஒரு அந்நிய நாட்டு ஸ்திரீ தான், ஆனால் ரொம்ப பெருசு. இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசையினால் திருப்பி அனுப்பி விடப்பட்டிருந்த சிப்போரா. அப்படின்னா மோசே ஒரு பெரிய ஊழியக்காரர், பயங்கரமா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்கள எகிப்து கூட்டிட்டு வர்றாரு. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்தில் பார்வோன் பிரச்சனை பண்ணுறான், ஒரு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. இவனால் ஊழியம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருந்து குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு ஊழியம் செய்ய முடியாதனால இவங்க மனைவியையும் பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டார். ஐயோ, நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு பாரமாக இருப்பீங்க, என்னால் ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சார். ஆனால் மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்த அந்த மனைவியை மோசே திருப்பி கூப்பிடுறதுக்கு போகலை. இந்த மாமனார் தான் அவங்கள திரும்பி கூட்டிட்டு வர்றாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததும் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதும். இன்னொன்று சொல்றாங்க, எகிப்திலிருந்து அவன் புறப்பட்டது கூட தன்னுடைய குடும்பத்துக்கு அறிவிக்கல. அத்தனை லட்ச ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள், ஆனா தன்னுடைய குடும்பத்தை அவன் கூட்டிட்டு போகவே இல்லை. மோசையினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட. அப்படின்னா நீ எனக்கு பாரமா இருக்கிற, தன்னை பாரமாய் நினைத்த கணவனுக்கு இந்த சிப்போராள் தியாகம் பண்ணினாள். சிப்போருடைய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை. மோசையினால் திருப்பி அனுப்பி, நீ எனக்கு இங்கே இருந்தால் பாரமாக இருப்ப, உங்களை நான் கவனிச்சுக்க முடியாது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கவனிக்க முடியுது, என்ன கவனிக்க முடியலையா? எவ்வளோ பிரச்சனை, நீ என்ன ஊழியக்காரன் கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்படி ஊழியக்காரனாக இருந்தால் அப்படி பண்ணால் நம்மளால் விட்டுற முடியுமா? இன்னைக்கு இருக்கிற கண்டிப்பாக யாருமே அப்படி அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருக்கலாம். என் கணவனாருக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன், என் மனைவிக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் பாரமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால என் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யலானே எனக்கு தோணலை, என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யலானே தோணலை. நான் சொல்கிறேன், உங்களை ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு பாரமாக இருக்கிறது போல் அவர்கள் தெரிந்தாலும்
நீங்கள் அந்த வீட்டிற்காக அந்த குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுவீர்களானால் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் கட்டுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதில் தியாகமாக இருக்கணும்னு தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு பாரமாக இருக்கும்போது கூட நம்ம என்னவா இருக்கணும்னா தியாகமாக தான் இருக்கணும். நான் தியாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கிறேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன காரணம்? அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கிறேன். இல்லை, அப்படி மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவரது தியாகத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா.